ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த நல்ல வாய்ப்பிற்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நீங்க நம்மளுடைய வீடியோவை இதற்கு முன்னாடி நிறைய வீடியோ, சண்டே கிளாஸ் வீடியோ, அப்புறம் நிறைய ஜென்ரல் தாட் வீடியோலாம் நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க என்னுடைய சேனலை. அது மட்டும் இல்லை, உங்களுடைய மேலான கமெண்டை வந்து எங்களுடைய சேனலில் பதிவு பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஊழியத்தின் சார்பாக, விசேஷமாக இதயங்கள் இயேசுக்கே ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனல்ல விசேஷமாக குறிப்பாக இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு தாட், ஒரு பொதுவான சிந்தனையோடு கூட நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இந்த தாட் யாருக்கு அப்படின்னா, இளம் வாலிபர்கள், வாலிப பிள்ளைகளுக்கான ஒரு அருமையான ஒரு தாட்டை நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். நீங்க ஏற்கனவே தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க, நம்பிக்கையை ஒருபோதும் விட்டு விடாதே அப்படிங்கிற ஒரு தாட்டை நான் எடுத்து வந்திருக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் பரிசுத்தமா வாழ்றதுக்கு நிறைய பல தீர்மானங்களை வந்து என்ன செய்வாங்கன்னா எடுப்பாங்க. பொதுவா ஒவ்வொருத்தரும், நான் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேனே, இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இந்த காரியத்துல செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல, அது பிள்ளைங்க மட்டும் இல்லை எல்லாருமே எடுப்போம். உதாரணத்துக்கு சொல்றேனே, இனிமே நான் சினிமா பார்க்க மாட்டேன், சீரியல் பார்க்க மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், ஏதாவது மெசேஜ் கேட்டிருப்பாங்க, மெசேஜ் பார்த்துருப்பாங்க, அதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், நான் அம்மா அப்பாவோட சண்டை போட மாட்டேன், இல்லை நம்ம மொபைலை வந்து அளவோட தான் நான் நினைச்ச கூட யூஸ் பண்ண போறேன், இனிமேல் தவறான சேட்டிங் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் என்ன செய்வோம்னா இந்த மாதிரி தீர்மானம் எடுப்போம். ஆனா நான் அடுத்து சொல்றேனே, இந்த மாதிரி தீர்மானம் எடுப்போம். இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் வந்து நம்மளால நினைச்ச முடியாதுன்னா ஃபாலோ பண்ண முடியாத விஷயங்கள். இன்னும் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்மானங்கள் பிளான் பண்ணுவோம் அப்படின்னா, அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும், தினமும் வேதம் வாசிக்கணும், மற்றவர்களுக்கு கர்த்தரை பற்றி, ஆண்டவரை பற்றி சொல்லணும், சபைக்கு தவறாமல் நான் என்ன செய்யணும், போகணும். இப்படி எல்லாம் வந்து எடுக்கிற தீர்மானங்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 நாள் தான் எடுக்க முடியும், 2 நாள் தான் இருக்க முடியும். முதல்ல சொன்ன பாத்தீங்களா, சரி டிவி பார்க்க மாட்டேன், சீரியல் பார்க்க மாட்டேன், அப்படியே நிறைய லிஸ்ட் போட்டோம் பாத்தீங்களா, அதை வந்து அப்படியே 2 நாள் இந்த செய்தியை கேட்ட உடனே, மனம் மாறின உடனே, ஒப்பு கொடுத்த உடனே 2 நாள் கடைபிடிப்பாங்க. ஆனா கடைபிடிக்கும் போது எடுக்கிற தீர்மானங்கள் என்ன பாத்தீங்கன்னா, ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், ஆண்டவரை பத்தி வைராக்கியமா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க. பட் என்ன போச்சுன்னா, எல்லாமே 2 நாள் தான். 3ஆவது நாள் எப்படி கூடி என்ன செஞ்சிருவாங்கன்னா தவறிடுவாங்க. உடனே பிசாசானவன் வந்து சொல்லுவான், ஏய் நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட, நீ மறுபடியும் அந்த பாவத்தை செய்ய தூண்டி அந்த பழைய பாவத்துல இருந்து என்ன செய்ய மாட்டான், வெளியில எழும்பவே விட மாட்டான். வேத வசனம் சொல்லுது, ரோமர் 7வது அதிகாரம் 19வது வசனம், ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. அதனால வாலிப தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நான் உனக்கு சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உன்னுடைய நம்பிக்கையை ஒரு நாளும் என்ன செஞ்சிடாத, விட்டு விடாதே. நம்பிக்கையை ஒரு நாள் என்ன செஞ்சிடாத, விட்டு விடாதே. இன்னொரு வசனத்தை நான் சொல்றேன், நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்க திரும்ப நிமிர்த்தி கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவ மேல நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து என்ன செய்யணுமா, கட்ட வேண்டும். அப்படி கட்டுனா நாம் அசைக்கப்பட மாட்டோம். நல்லா கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். உங்களுடைய நம்பிக்கைய நீங்க விட்டு விடாம, உங்களுடைய தீர்மானத்துல நீங்க உறுதியா இருப்பதற்கு ஒரு சில காரியத்தை சொல்ல போறேன். ஒரு 3 விதமான காரியத்தை நான் வந்து சொல்ல போறேன். நம்பிக்கையை ஒருபோதும் விட்டு விடாதே. சரியா? ரைட். முதலாவது நான் உங்களுக்கு என்ன காரியம் சொல்ல போறேன் அப்படின்னா, ஆவியில் நடப்பது. வாக் இன் ஹிஸ் ஸ்பிரிட். ஆவியில் நடப்பது. வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம், கீழே நான் குறிச்சிருக்கிறேன். கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம், நாம் மாம்சத்திற்குரியவர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசமா இருக்கிறார். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை
நிறைவேற்றாதிருப்பீர்கள். இங்க பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக காணப்படுகிறார். ஒருவேளை நமக்கு தேவையான பலத்தையும் நமக்கு தேவையான வல்லமையையும் அவர் தருகிற தேவனா இருக்கிறார். வேதத்துல ஒருத்தர் நான் உங்களுக்கு நான் குறிப்பிட்டு காட்டுறேன். அவர் எல்லாருமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒருத்தர் தான். இந்த சிம்சோனை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த சிம்சோன் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தில் இருக்கும் போது பலன் உள்ளவனா இருந்தான். சிம்சோனை பத்தி தெரியும் இல்லையா? அவ்வளவு பலன் உள்ளவனா இருந்தார். ஆனா ஆவியானவருடைய அந்த கனெக்ஷன் இல்லாம போன உடனே என்ன ஆயிட்டு அப்படின்னா, தன்னுடைய பலனை ஃபுல்லா அவன் இழந்து போகிறவனாக காணப்பட்டான். ஆவியானவருடைய ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதுல நீங்கள் நானும் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட், அவர் ஒரு ஜிபிஎஸ் மாதிரி பாவத்துல விழாதபடிக்கு அவர் என்ன செய்வார்னா வழி நடத்துவார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய சுய இச்சைகளை சிலுவையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அறைந்து ஆவியின் படியாக நீங்களும் நானும் நடக்க வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியில் நடக்கிறது அப்படின்னா, உனக்கு ஏதாவது ஒரு டெம்டேஷன், ஏதாவது சோதனைகள் வரும்போது ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து மெல்லிய சத்தத்துல பேசுவார். அதுக்கு கீழ்ப்படிந்தால் ஆவியானவருடைய சுவாபம் நமக்குள்ள என்ன செய்யும்? வளரும். கீழ்ப்படியாமல் போனால் மாம்சத்தினுடைய கிரியை தான் அங்க என்ன செய்யும்? காணப்படும். அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், ஆவியில் நடப்பது, வாக் இன் ஹிஸ் ஸ்பிரிட். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, ஆண்டவருடைய குரலை கேட்டு அவரை ஃபாலோ பண்ணி நடக்கிறது. இப்படி நடந்தா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்பிக்கையை விட்டு விடாமல் உறுதியாக ஆண்டவரை பின்பற்றலாம். முதலாவது பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, கிருபையில் நடப்பது, வாக் இன் ஹிஸ் கிரேஸ். கிருபையில் நடப்பது. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். நாம் நிக்கிறது அவருடைய கிருபை, நம்முடைய பலவீனத்துல அவருடைய கிருபை பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுது. தம்பி தங்கச்சி, ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவிடத்துல இருந்து புதிய கிருபையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிரேஸ், கிருபை, கிரேஸ், இங்கிலீஷ்ல கிரேஸ் சொல்லுவாங்க. இந்த கிரேஸ்ல என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்ல நான் ஒரு சில பாடத்துல ஃபெயில் ஆயிட்டேன். ஃபெயில் ஆகும்போது எனக்கு என்ன செய்யறாங்க, டீச்சர் கிரேஸ் மார்க் போடுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்டருக்கு கம்மி ஆயிட்டேன். சரியா? அதுல என்ன, நான் ஒண்ணுமே எழுதல, ஆனாலும் அவங்க எங்கேயாவது மார்க் இருக்கு போடலாமா போட்டு ஃபெயிலு கிட்ட வந்தேன். ஃபெயில் தான், ஆனா பாஸ் பண்றதுக்கு வழியே இல்லை. ஆனாலும் கிரேஸ் மார்க்னு சொல்லி ஒண்ணு கொடுப்பாங்க, பாத்துக்கீங்களா? அதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா ஏதாவது நான் எழுதி இருக்கணும், எழுதினாத்தான் நான் மார்க் போட முடியும். நான் எழுதவே இல்லை. ஆனாலும் இந்த பையனை எப்படியாவது பாஸ் ஆக்கி விடணும்னு சொல்லி ஒரு கிரேஸ் மார்க், 1/2 மார்க், 1 மார்க் போடுறாங்க. பாத்தீங்களா? அதை பெற்றுக்கொள்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. பாத்தீங்களா? அதுக்குதான் சொல்றேன், கிஃப்ட். அதுதான் கிரேஸ். நான் நம்முடைய சுயத்துல சில முயற்சிகள் எடுக்கும் போது அது தோல்வியாத்தான் மாறும், தோல்வியில தான் முடியும். ஆனா ஆண்டவருடைய கிருபையில் வாழும்போது பரிசுத்தமாக வாழ்றது ரொம்ப 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 எளிதாக இருக்கும். எளிதாக இருக்கும். ஏற்ற சமயத்துல உதவி செய்கிறது தான் தேவனுடைய கிருபை. இன்னொரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சங்கீதம் 94:18 தாவீது சொல்றார், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஆண்டவர்கிட்ட சொல்லணும். சறுக்கத்தான் செய்யும். நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறோம். சோர்வுகள், டெம்டேஷன், வாழ்க்கையை முடிச்சுக்கிடுவாங்க, அந்த எண்ணம் வரத்தான் செய்யும். தாவீது சொன்னது போல ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே என் கால் சறுக்குதுப்பா, அவருடைய கிருபை என்ன தாங்கட்டும். ஆண்டவர்ட்ட ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, அவருடைய கிருபை தாங்கும். 2வது விஷயம். 3வது என்ன அப்படின்னா, வாக் இன் ஹிஸ் லவ். அவர் அன்பில் நடப்பது, அவருடைய அன்பில் நடப்பது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10வது வசனம், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவுள்ள தேவனால் நேசிக்கப்படும் குறைவுள்ள மனுஷன் நானும் நீங்களும் தான். புரியுதா? ஒரு முறை நீ ஒரு தப்பு செஞ்சுட்ட அப்படின்னா அப்பா கிட்ட வர்றதுக்கு பயப்படக்கூடாது.
ஏன்னா அவர் உலக தகப்பனை போல அல்ல. அப்பான்னு நான் யார சொல்றேன்? ஆண்டவரை சொல்றேன். அவர் மற்ற தகப்பனை போல அல்ல, உலக தகப்பனை போல அல்ல. நான் தப்பு செய்வோங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். நாம் சில நேரங்கள்ல சம்டைம்ஸ் அவரை மறுதளிச்சிருவோம். ஆண்டவரே இல்ல, ஆண்டவரே தேவையில்லை அப்படின்னு சொல்லி மறுதளிப்போங்கிறது கூட அவருக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சு நீயும் நானும் அவரிடம் வரும்போது அவர் என்ன செய்வார் தெரியுமா? ஆசையோடு கட்டி பிடிச்சு பாய மகனே பாய மகளே அப்படின்னு செஞ்சு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறதுக்கு, அன்போடு மார்போடு அணைக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். தம்பி தங்கச்சி, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் பாவியை நேசிக்கிறவர், ஆனால் பாவத்தை வெறுக்கிறவர். எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், தெரிஞ்ச விஷயத்த ஞாபகப்படுத்துறேன். சரியா? பாவியை நேசிக்கிறார், உன்னையும் என்னையும் நேசிக்கிறார். நம்மளுடைய பாவத்தை அவர் வெறுக்கிறார். நீங்க நானும் பாவத்தை வெறுக்கணும். தம்பி தங்கச்சி, நீ என்ன செய்யணும்? தேவனாகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமா வாழணும். அதுதான் முதல்ல நீ நானும் எடுக்க வேண்டிய முதலாவது ஒரு நல்ல விஷயம். தேவனால் பிறந்த மனுஷன் எவனும் பாவம் செய்ய முடியாது. எத்தனை முறை விழுந்தாலும் தூசியை உதறிவிட்டு எந்திரிச்சு போய்கிட்டே இருக்கணும். ரோட்ல போறோம், சேத்துல தெரியாம விழுந்துட்டா அங்கேயே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க மாட்டோம். இல்ல ஐயோ சேத்துல விழுந்துட்டனே அப்படின்னு ஒரு நாள் நினைச்ச மாட்டோம், அழவே மாட்டோம். எந்திரிச்சிருவோம், உடனே எந்திப்போம், பார்ப்போம் தண்ணி இன்னும் அங்க ஏதாவது இருக்கா பார்ப்போம், தண்ணியை ஊத்தி எழுச்சிவோம், சுத்தம் பண்ணுவோம், கழுவுவோம், கழுவிட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சுக்கிட்டுவோம், போய்கிட்டே தான் இருப்போம். அதே போலத்தான் ஒவ்வொரு நாளும் நீயும் நானும் பாவ சேட்டுல விழும்போது ஆண்டவர்கிட்ட வரணும். ஆண்டவர் அவர் உன்னுடைய பாவ கரையை கழுவி உன்னை பரிசுத்தமாக்குறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. பின்வாங்கி போயிடாத, தளர்ந்து போயிடாத. உன்னுடைய நம்பிக்கையை ஒரு நாள் என்ன செஞ்சிடாத, விட்டு விடாத. தம்பி தங்கச்சி, நம்பிக்கையை ஒரு நாள் விட்டு விடாத. எந்திரிச்சு வா, பாவத்துல இருந்து எந்திரிச்சு வா. அப்பா ரெடியா இருக்கிறாரு, உன்னை அணைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு, உன்னை நேசிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஒரு நாள் என்ன செஞ்சிடாத, சோர்ந்து போயிடாத. ஒரு நாள் அப்படியே அமைதியா உட்கார்ந்துடாத. நம்பிக்கையை ஒருபோது என்ன செஞ்சிடாத, விட்டு விடாத. தம்பி தங்கச்சி, அன்புல ஏசப்பா, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற அருமையான தம்பி தங்கச்சி, அண்ணன் அக்கா அம்மா ஐயா யாரா இருந்தாலும் சரி, ஏசப்பா ஒருவேளை நான் எதுக்குமே ஆக மாட்டேன், நான் யூஸ்லெஸ், என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்துருக்கலாம் ஏசப்பா. ஆனா இப்போ இந்த சமயம் இந்த நேரத்துல நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரோடு கூட பேசியிருக்கிறீங்க. ஒரு நாளும் இவங்க நம்பிக்கையை விட்டுறக்கூடாது ஏசப்பா. நம்பிக்கையை பிடிச்சுக்கிட்டு உங்களை நோக்கி முன்னோக்கி வர எல்லாருக்கும் கற்றுக் கொடுங்க. எல்லாருக்கும் அந்த கிருபையை தாங்க ஏசப்பா. பாவியை நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிற தேவன் தானப்பா. என்னுடைய பாவத்தை விட்டுட்டு நான் பாவியா உங்கள்கிட்ட வாரேன், எங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பனே. அருமையான பிள்ளைகள் ஒரு நாளும் டிஸ்கரேஜ் ஆகாதபடி என்கரேஜோட, எனக்கு ஆண்டவர் இருக்கிற, எனக்கு அப்பா இருக்கிறான்னு சொல்லி நம்பிக்கையோடு கூட வாழ்க்கையை தொடர உதவி செய்யுங்க. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தம்பி தங்கச்சி, அருமையான ஐயா அம்மா, இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இத மாதிரி வீடியோஸ் நம்மளுடைய சேனல்ல வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மற்றவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். டாடா, பை பை.